திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 2025 நடத்தியிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் பற்றி எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தாவேகாவின் சார்பிலே இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கார். அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அத்தனை கட்சிகளும் பிஜேபி நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு வந்த பொழுதே எங்களுடைய கழக தலைவர் அன்று முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து மற்ற கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் அழைத்து இதன் டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மாநிலங்களிலிருந்தும் எல்லோரையும் அழைத்து சென்னையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலையும் காங்கிரஸ் உட்பட சில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பது தான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. அதில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் அதில் ஒருமனதாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் நேரத்தில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்ட போது தேர்தல் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் கூட முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டின் உரிமைகள் தான் முக்கியம், நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, தேர்தல் பணியிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் போய் அந்த தீர்மானத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்கள் அத்தனை பேரையும் அனுப்பி அந்த முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அவங்க கொண்டு வந்த ஒரு மசோதா முறியடிக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் எதிர்த்த அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த மசோதாவை தான். இந்த அளவிற்கு தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலே நாங்கள் போன முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த பில்லில் எந்த இடத்துலையுமே இந்த கொண்டு வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் அவங்க சொன்னது ப்ரோராட்டா பேசிஸில் எல்லாருக்கும் ஒரே சமமாக அதிகரிக்கப்படும், தமிழ்நாடுடைய பர்சன்டேஜ் எந்த காலகட்டத்திலும் மாறாது அப்படின்னா. ஆனால் அந்த பில்லுக்குள்ள அதற்கான ஒரு அந்த வாய்மொழியாக ஹோம் மினிஸ்டர் அங்கே ஃப்ளோரில் அதை சொன்னாரே தவிர அது பில்லுக்குள்ளே இல்லை. அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தோம். இப்போ அடுத்த முறை பில் வரப்போதாக பேசப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் எங்களை அழைத்தோ எதிர்கட்சிகளை அழைத்தோ பேசியதாக எங்களுக்கு தகவல் இல்லை. ஒருவேளை ஒரு சில பேரிடம் பேசியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை அவர்கள் அழைத்து இந்த பில்லை நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம் என்று எந்த தகவலும் கிடையாது. இந்த செஷனில் கொண்டு வரத்திற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதனால் இந்த சமயத்தில் பில்லும் இல்லை, பில்லோடைய வரைவு கூட ஒரு வரக்கூடிய பில்லு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது
என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. பில்லோட காப்பி சர்க்குலேட் பண்ணப்படலை. அப்படி இருக்கும் பொழுது பழைய பில்லுக்கும் இங்கே இப்போ புதுசாக வரும் என்று நாம் நினைக்கக்கூடிய பில்லுக்கும் என்ன பெரிய மாற்றம் இருக்க முடியும்? இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? அதை தாண்டி ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு அரசாங்கம் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும். ஆனால் சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு கடிதத்தை அனுப்புகிறார். அப்போ சீஃப் செக்ரட்டரி யாருக்கு பணியாற்றுகிறார்? அரசாங்கத்திற்கா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கா, இல்லைன்னா ஒரு இயக்கத்திற்கா? டிவிகேவுடைய ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரி போல ஒவ்வொரு எம்பிக்கும் கடிதம் எழுதி எங்களை அழைப்பது என்பது அதுவே முறையில்லாத ஒன்று. எங்களுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்த போது கட்சியோட தலைவர்களுக்கு தான் கடிதம் எழுதினாங்க. யார் அனுப்புறதுன்னு கட்சி தலைமை முடிவு செய்ய வேண்டும். அதனால் எம்பிஸ்க்கு தனியாக நீங்கள் கடிதம் எழுதுவது என்பதே முறையில்லாத ஒன்று. அதனால் எந்த தேவையும் இல்லாத நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், மேகதாது பிரச்சனை மிக மோசமான ஒரு இதில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலில், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திசை திருப்பக்கூடிய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க. புதுசா என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி மறுவரையே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையிலே இருக்கணும், எண்ணிக்கையை உயர்த்தவும் கூடாது, மக்கள் தொகை அடிப்படையிலே வேணாம், 50% வேணாம், மறுவரையிலே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையே இருந்தால் போதும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே இங்கே கிடைக்கல, 543 பேர் இருக்கும்போது 5 நிமிஷம் கிடைக்க மாட்டேங்குது, எண்ணிக்கையை உயர்த்தினா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அந்த கருத்தை ஏற்றிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நேரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுடைய கட்சிக்கு எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க அப்படிங்கிறதோடைய அடிப்படையில் தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதனால் இதையெல்லாம் நம்ம ஒரு காரணமாக சொல்லி வேண்டான்னு சொல்கிறது. மாற்றவில்லை என்றால் அதை மாற்றணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் மாற்றியே ஆகணும், டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்ல. நாங்கள் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று, 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இதுதான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே கிட்டத்தட்ட சில தொகுதிகளில் 40 லட்சத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இதில் பாப்புலேஷன் பேசஸ் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தால் நமக்கு மிகப்பெரிய முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால் மக்கள் தொகை அடிப்படையிலே அதை கணக்கீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது. நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறதுக்காக பழிவாங்கப்படக்கூடாது என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் போன்ற தலைவர்கள் சொல்றாங்க, பாஜக திமுகவை அணுகியிருக்காங்க, இந்த சட்டத்தை எப்படியா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. பாஜக எல்லாரையும் தான் அணுகியிருக்காங்க. எனக்கு வந்த செய்தி, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியை நேரடியாக சென்று சந்தித்தார் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பில்லு கொண்டு வரணும்னா எந்த இவர்கள் வேணா யாரையும் சுமூகமாக அணுகி பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாடாளுமன்றத்தில் ஒரு பில் கொண்டு வரணும்னா எல்லா தலைவர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனால் இந்த போன தடவை தோற்கடிக்கப்பட்ட பில் இப்போ மறுபடியும் கொண்டு வர போகிறோம், அதனால் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை யாரும் அழைத்து பேசவில்லை. மேடம், திமுக போராட்டத்துக்கு பின்னாடி இந்த சீட்டு மொத்தமாக 60 சீட்டாக உயர்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இது திமுக கிடைத்த வெற்றியா, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஒரு ஆதாரமான ஒரு நிலையா? நிச்சயமாக நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல்
இப்பொழுது இருக்கக்கூடிய சதவிகிதம் குறைக்கப்படாமல் நம்முடைய எம்பிஸோடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றால் தொடர்ந்து எங்களுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், வாதாடி கொண்டிருக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரித்தால் அது எட்டப்பன் வேலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இல்ல வந்து யார் எட்டப்பர்கள் யார் எட்டப்பர்கள் இல்லைன்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பார்த்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் வந்து நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு